குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே தினமலை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொருளாளர் திரு யஷா சேகர் அவருக்கு தந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். 4 கோடி ரூபாய் ரயிலில் பிடிபட்டது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை என்ன நடந்தது சார்? உண்மையா என்ன நடந்ததுன்னு கேட்க வேண்டியது யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ, யார் இதை ஒரு பொய் வழக்காக பொய்யாக பிஜேபிக்கு எதிராக போட்டிருக்கிறார்களோ அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வியை ஒன்றும் தெரியாத அப்பாவி எஸ்ஆர் சேகர்ட்டு கேட்குறீங்க சார். 190 கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் நேற்றைக்கு அதுக்கு முந்தின தினமும் 10 ஆண்டு காலங்கள் சிறைவாசம் இருந்துட்டு ஒருத்தர் ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த கேஸில் வேறு ஒருத்தர் பிடிச்சி நானான்னு கன்ஃபஸ் பண்ணியிருக்கிறதாக சொன்னீங்க. ஒரு நியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி யார் மீது யாரோ செய்த ஒரு குற்ற விஷயத்தை பிஜேபி மீது திணித்து இருக்கிறார்கள். காரணம், திமுகவுக்கு இன்றைக்கு பிஜேபியை சாட வேண்டும். அதற்கு பிடிபட்டவர்கள் யார், அதனுடைய பின்னணி என்ன, அவர் எங்கே பிடிபட்டார்கள் என்பதெல்லாம் பத்திரிகைக்கு போலீஸுக்கு தெரியும். அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் அது என்னுடைய பணம் இவருடைய பணம் என்று சொல்லப்பட்ட நயினார் நாகேந்திரனை மறுத்திருக்கிறார். ஆமாம். இந்த சூழ்நிலையில் அதையும் கட்சிக்கும் சேர்த்து முடிச்சு போடுவது, அது முடிச்சு போட்டு தான் ஆக வேண்டும் திமுகவிற்கு. அப்படி போட்டால் தான் ஒரு வழக்கு, அப்படி போட்டால் தான் கொஞ்ச நாளைக்கு அரசியல் பண்ணலாம். இவர்கள் புதிதாக கதைகளை உருவாக்குகிறார்கள், போலி புனை சுருட்டு கதைகளை. அதை உருவாக்கி எங்களை வசனம் எழுத சொல்கிறாங்க. நாங்கள் அதற்கு தயாராக இல்லை. அதனால் இந்த வழக்கு, இந்த பணம் என்பதெல்லாம் எங்கள் மீது திணிக்கப்பட்ட விஷயங்கள். அரசியலில் ஒரு பரபரப்பாக தொடர்ந்து இருக்கிறதுக்காக திமுக எப்போதும் போல் செய்கின்ற மாயமாலம் இது. இதனால் பாஜகவுடைய செயல்பாடுகளை இல்லை அந்த வேகத்தை அந்த தேர்தல் நேரத்தில் குறைக்கணுங்கிறதுக்காக செஞ்சாங்களா, இல்லை தேர்தலுக்கு பிறகு ஒரு கடிவாளம் போடணுங்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க? ரெண்டுமே. முதல் விஷயம், அன்னைக்கு தேர்தல் பரபரப்பில் நல்ல வேளை இதில் நயினார் நாகேந்திரனை சம்மந்தப்படுத்தினாங்க. ஒரு விதத்தில் எனக்கு ஒரு விதத்தில் எனக்கு திருப்தி அது மாதிரிலாம் இல்லை. ஒரு விதத்தில் சரி. ஏன்னா அவர் மந்திரியாக இருந்தவர், ரொம்ப காலம் அரசியலில் இருந்தவர். அதனால் அந்த குற்றச்சாட்டுகளை உடனே அது பொய் என்பதை நிரூபித்து, பொய் என்பதை சொல்லி அந்த விஷயத்தில் உடனடியாக அவரால் பதில் சொல்ல முடியும். ஸ்டெடியாக இருக்க முடியும். வேறு ஒரு சாதாரண ஒரு கேண்டிடேட்டை போட்டிருந்தால் இந்த பொய்யை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி கொஞ்சம் நிலைகுலைந்து போயிருப்பார்கள். உடனே டக்குன்னு ஷாட்டு கொடுத்தாரு, ரிபட்டல் கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு கழகங்களினுடைய உண்மையான முகம் தெரியும். அதனால் லோக்கலில் ஸ்ட்ராங்கான லீடர் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும். அதனால் அவர் உடனே ரிபட்டல் கொடுத்தாரு. உடனே ஷாக் ஆகலை. அது மட்டும் இல்லை, நான் ஏன் நல்ல வேலைன்னு சொன்னேன், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தினசரி அரசியல் வாக்கு சேகரிப்பு தேர்தல் வேலைகளில் அவர் சுணக்கமே காண்பிக்கவில்லை. ஆமாம், அதிலேயே போனார். வேறு ஏதாவது கேண்டிடேட்னால் கொஞ்சம் சுணங்கி இருப்பார்கள் இந்த பொய்யான குற்றச்சாட்டு பற்றி. அப்புறம் நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி விக்கிரவாண்டியில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். பணம் கொடுத்ததை வாங்கியவர்கள் அதை பத்திரிகையாளர்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டு அதை என்னமோ தினசரி காட்சி பொருளாக காமிச்சாங்க. ஒரு வழக்கு இல்லை, ஒரு கேஸ் இல்லை, ஒரு புகார் இல்லை, ஒரு போலீஸ் இல்லை. அதனால் தேர்தல் நேரங்களில் ஆளுங்கட்சி தனக்கு சாதகமாக எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறது, எதிர்கட்சியை பிடிச்சி போகிறது. அதுலேயே இந்த முறை பிஜேபி டார்கெட்டட். இல்லை, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஆளும் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடியதும் இவங்க தமிழ்நாடு திமுக கண்ட்ரோல்லையா சார் இருக்குது? தேர்தல் ஆணையம் நடுநிலையானது. ஆனால் அந்த வழக்கை விசாரித்து அதற்கான அடுத்த ஸ்டெப்பை கொண்டு போகிறது உள்ளூர் போலீஸ் தானே, லோக்கல் போலீஸ் தானே, கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் தானே. அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்கல்ல. அதனால் இது பாருங்கள், உடனே சிபிசிஐடி கொண்டாட்டாங்க. நார்மல் போலீஸ் அதுதான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பரபரப்பாக ஃபோக்கஸ் ஆகும். இது திமுகவினுடைய அவங்க பிரில்லியன்ட் மூவ் நினச்சி பண்ணியிருக்காங்க. இது பிரில்லியன்ட் இல்லை, இது அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய கீழ்த்தரமான, போலித்தனமான, ஏமாற்றுத்தனமான மூவுங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமாக விரைவிலேயே தெரியும். இன்றைக்கி சென்னையில் பல படுகொலைகள்
இதெல்லாம் நிறைய நடந்துருக்கு. மாயாவதி பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் மாயாவதி கூட தமிழ்நாட்டில் பேசுகிற போது ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை அந்த அஞ்சலி செலுத்த வரும் பேசும்போது கூட அது குறித்து அவங்க பதிவு செஞ்சாங்க. அந்த மரணத்தை சிபிஐ விசாரணை நடத்தணும் அந்த படுகொலை சம்பந்தமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சார்ந்தும் விமர்சனங்கள் வந்திருக்கு. அதில் அண்ணாமலை அவர்களுடைய சில விஷயங்கள் அவர் சொல்கிறாரு, சிபிஐ விசாரணை பண்ணணும், பாஜகவும் சொல்கிறாங்க. அது கூடவே செல்வ பெருந்தகை அவருடைய ஒரு ஹிஸ்ட்ரியையும் போடுறாரு. ஏன் இப்போ இந்த நேரத்தில் செல்வ பெருந்தகை சார்ந்து அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியை போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எழும்புது. சார், செல்வ பெருந்தகை வந்து ஒரு பிறப்பினால் சில உரிமைகள் பறிக்கப்பட்டு அவர்கள் நடத்தப்படுகின்ற விஷயங்கள் மோசமாக இருந்ததால் அரசமைப்பு சட்டமும் இந்தியாவினுடைய சட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக முன்னேற்றிவிட வேண்டும், அவர்களை சமநிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற விஷயத்தில் நம்மளுடைய நாட்டினுடைய மூத்தோர்கள் செய்த ஒரு நல்ல சட்டங்கள் போட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற பட்டியலின மக்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் வார்த்தையை பேசக்கூடாது, நம்ம அதுவே தவறான வார்த்தை. பட்டியலின மக்கள் என்று சொல்லலாம். அதில் அந்த சட்டங்களை வந்து வைத்து இஸ் சேலஞ்சிங் தி அதர்ஸ், மிரட்டுகிறார், பயமுறுத்துகிறார். சட்டங்கள் வந்து உனக்கு ஏதாவது பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்பட்டாலோ, நீ வந்து அச்சுறுத்தப்பட்டாலோ, நீ அவமானப்படுத்தப்பட்டாலோ உனக்கு நான் இருக்கிறேன்னு சட்டம் வர்றதுக்கு இருக்குது. ஆனால் இந்த சட்டத்தை வச்சு நீ நல்லா இருக்கிறவனே வந்து நான் அவனை போட்டு பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லுவது எந்த விதத்தில் நான்? அவர் நல்ல கண்டிஷனில் இருக்கார். அந்த பட்டியலின மக்களில் வந்து அவர் எப்படியெல்லாம் அதை துஷ்பிரயோகம் செய்தார். அப்புறம் அண்ணாமலை சொன்ன மாதிரி எவ்வளோ வழக்குகள் அவர் மீது, அந்த வழக்குகள் இருக்கக்கூடிய அதற்கு அவர் அண்ணாமலை அழகாக சொன்னார், நீங்கள் வந்து ரவுடி லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அது அவர் சொல்லுவதற்கு 2 காரணங்கள் இருக்குது. அவர் வந்து ஃபார்மர் போலீஸ் பர்சன், அதனால் அது முழுசாக ஆராய்ச்சி பண்ணி சொல்லுகிறார். 2வது, இப்போ ஒரு வளர்கின்ற தலைவர்கள் அவர் ஒரு பெரிய டேட்டா பேஸ் நெட்வொர்க் வச்சுருக்காரு. எல்லாரை பற்றி பேசுவதற்கு முன்னால் அளந்து தான் பேசுகிறார், தெரிந்து தான் பேசுகிறார். அதனால் செல்வ பெருந்தகை வந்து பட்டியலினத்தை வைத்து மற்றவர்களை பழி தீர்க்க வேண்டும், தாக்க வேண்டும், பயமுறுத்த வேண்டும், அச்சுறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளை அவர் பயன்படுத்துவதாக மிரட்டுகிறார். இல்லை, அதில் குறிப்பாக பாண்டியன் கொலை வழக்கு இப்படிலாம் அவர் நிறைய விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் இப்போது இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, அவர் குற்றவாளிங்கிற ஒரு இதில் இல்லை சார். வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவர் குற்றவாளி அப்படின்னு வந்துட முடியுமா? இல்லை, வழக்குகள் இருக்குது, குற்றம் செய்தவர் அவர் மீது வழக்கு இருக்கு. அவர் வந்து அதாவது குற்றவாளி இல்லை என்று ஒரு பக்கம் சொன்னாலும் தீர்ப்பு இல்லைன்னு சொன்னால் தானே குற்றவாளி இல்லை, குற்றம் சாட்டப்பட்டவருங்கிற கண்டிஷனில் தான் இருக்கார் அவர். குற்றம் சாட்டப்பட்டவர் முழுவதுமாக தீர்ப்பு வந்தவொடனே தான் குற்றவாளி இல்லைன்னு அவர். இப்போ வந்து குற்றவாளி இல்லைன்னு நீங்கள் சொல்கிற பாரு, குற்றம் சாட்டப்பட்டவருங்கிறத மறுக்க முடியாதுல்ல. அது மட்டும் இல்லை, செல்வ பெருந்தகனுடைய தினசரி செயல்பாடுகளை பாருங்கள், பேச்சுக்களை பாருங்கள், நடவடிக்கையை பாருங்கள், அவற்றில் என்ன மிரட்டும் துணியில் இருக்கிறார். அந்த அவருக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை வைத்து மற்றவர்களை மிரட்டுகிறார், அச்சுறுத்துகிறார். அது தவறான விஷயம். ஏன் இப்போ செல்வ பெருந்தகை மேலே திடீர்ந்து பாய வேண்டியதுக்கு? ஏன்னா திமுகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் திருநாள் செல்வ பெருந்தகைக்கு மேலே ஏன் பாயும்? தனிப்பட்ட முறையில் அவருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பாய்பவர் இல்லை. செல்வ பெருந்தகையுடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சு நடவடிக்கை, அவர் பிஜேபி மீது சாட்டிய குற்றச்சாட்டுகள், அதற்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார், பதில் சொல்லியிருக்கிறார். தனிப்பட்ட காழ்ப்புணர்வுகள் எதுவும் கிடையாது. அவர் செல்வ பெருந்தகை மட்டும் சொல்ல, திருமாவளவன் அவர்கள் இன்று முதலமைச்சர் சந்திக்கிற போது ஆருத்ரா கோல்ட் விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் பாஜக பொறுப்புகளில் இருக்கிறாங்க, அது பேசிட்டு வந்து பேட்டி கொடுக்கும்போது பாஜக இதில் வலிந்து வந்து சிபிஐ விசாரணை கோருகிறது இப்படிங்கிற நிறைய டேட்டாஸ் எல்லாம் அவர் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க பாஜக உள்ளிட்ட கட்சிகள் முயற்சி செய்து வருகிறது இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. பாஜக தான் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு காரணம்னு பேட்டி கொடுத்துருக்காரு திருமாவளவன். சட்டம் ஒழுங்குனா என்ன, அதனுடைய பாதுகாப்புனா என்ன என்று தெரியாத திருமாவளவன். ஏன்னா இதுவரையில் சட்டத்தை காலில் போட்டு மிதித்தவர் திருமாவளவன், இதுவரை சட்டத்திற்கு புறம்பாக நடந்தவர் திருமாவளவன்.
இதுவரை சட்டங்களை வந்து மதிக்காதவர் திருமாவளவன். தன்னுடைய பட்டியலின பாதுகாப்பை வைத்துக்கொண்டு மற்றவர்களை மிரட்டுபவர் திருமாவளவன். அவர் வந்து ஒரு சரி, இப்படி புகாரை சொன்னீங்கன்னா அவங்க அடுத்த கேள்வி கேட்பாங்க. கடந்து வந்த பாதை என்ன, செய்த நடவடிக்கைகள் என்ன, பேசிய பேச்சுக்கள் என்ன, இது மற்றவர்கள் மீது அவர்கள் குற்றம் சாட்டி அல்லது வழக்குகள் தொடுத்த விவரங்கள் இதெல்லாம் இணையதள பொதுத்தளத்தில் இருக்கிறவங்க பார்க்கட்டும், இல்லைன்னு சொல்லட்டும். அவரை அப்போ 2016 என்ன பேசினார், 21 என்ன பேசினார், காலங்காலமாக கூட்டணி மாறுகின்ற போது மாற்றி ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஏதாவது நடந்திருக்காரா சார் அவர்? இது சட்டத்தை புறக்கணிப்பது என்பது, சட்டத்தை மறுப்பது, சட்டத்தை ஏமாற்றுவது, சட்டத்திற்கு எதிராக போவது என்பது அதுக்கு பேர் என்ன? அதே மாதிரி சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தாண்டமாடுவது என்ன? அதனால் திருமாவளவனுடைய என்ன சொல்லலாம், திருமாவளவனுடைய யோக்கியதாம்சம், புனிதத்தன்மை தமிழ்நாடு அறிந்தது. கூடவே இந்த ஆருத்ரா அதையும் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கோடு சம்பந்தப்படுத்தி அது சம்பந்தப்பட்டவர்களையும் விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு செல்வப்பெருந்தகையும் சொல்லியிருந்தாரு. இப்போது திருமாவளவன் விசிகா தலைவரும் சொல்கிறாங்க. ஏன் திடீர்ந்தால இந்த ஆங்கிளில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை அவங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க? இந்த மாதிரியான குற்ற வழக்குகள், குற்றச்சாட்டுகளை வந்து அரசியல் ரீதியாக பார்க்கின்ற போது இதுவே தொழிலாக, இதுவே செயல்பாடாக, இதிலே அதிகமாக இன்வால்மெண்ட்டோடு இருப்பவர்கள் இந்த 2 பேருமே, செல்வப்பெருந்தகையும் சரி திருமாவளவனும் சரி. அதனால் ஆம்ஸ்ட்ராங் வழக்கோடு அந்த ஆருத்ராவை கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு ஏதாவது அதில் உள்நோக்கம் இருக்கலாம், அல்லது ஆதாரங்கள் கிடைத்திருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது விஷயமா இருக்கலாம். யார் வேண்டாம்னு சொன்னாத? ஸோ அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்குது, அதனால் நமக்கு தெரியாது. அவர்கள் பேசட்டும், ஆதாரங்களை சமர்ப்பிக்கட்டும், எங்கே சொல்லணுமோ அதை சொல்லட்டும். நாம் ஒன்றும் தடுக்கலையே, நாம் ஒன்றும் அவர் அது ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்று கேட்கலையே. அவர்கள் தரப்பு நியாயத்தை அவர் சொல்லட்டும், நம்ம அதுக்கு தடையாக இல்லையே. யார் வந்து அந்த ஆருத்ராவுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டு நாங்கள் வந்தோமா? நாங்கள் ஆதரவு தெரிவித்து வந்தோமா? நாங்கள் ஏதாவது வந்து செய்யக்கூடாது, இவர்களை எதிராக செய்யக்கூடாதுன்னு சொன்னோமா? அவர்களாகவே புனைந்த விஷயங்கள் இது. நாம் அதுக்கு ஒன்றும் ஆதரவு தெரிவிக்கலை. எங்கு சட்டவிரோதம் இருக்கோ அதை எடுத்து காட்டட்டும், பேசட்டும், நிரூபிக்கட்டும். கற்பனையான ஒரு விஷயத்தை சொல்லி மிரட்ட பார்க்கிறார்கள் நம்மை. இதில் முதல்ல காவல்துறை கமிஷனர் சொன்னார், அந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும், படுகொலையை பொறுத்த வரைக்கும் அரசியல் சம்பந்தங்கள் இல்லை, அரசியல் சார்ந்த இது இல்லை அப்படின்னு. அதற்கு பிறகு அது கூடவே அவர் சொல்லும்போது சொன்னார், இது அவங்களுடைய கேங்குள்ளே நடந்த சின்ன பிரச்சனை அப்படின்னு. இப்போ அதுக்குள்ள அரசியல் தொடர்பு இருக்குன்னு இன்னொரு அரசியல் கட்சின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறது? காவல்துறை சொன்னதையும் இவங்க சொல்கிறதை எப்படி பார்க்குறது? இல்லை, இதை எப்படி நாம் பார்ப்பது? ஏனென்றால் ஆளுகின்ற கட்சியினுடைய எடுபடியாக எப்போதுமே காவல்துறை மாறிவிடுகிறது. இது தவறான குற்றச்சாட்டு அல்ல. குறிப்பாக திமுக வருகின்ற போது அவங்க ஸ்டேட்மெண்ட்டை தான் காவல்துறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நாடறிந்த உண்மை. அதனால் அவங்க வந்து சொல்லுகின்ற உண்மையை கூட நாம் நம்ப முடிவதில்லை. இப்போ வந்து கேங் வார்னு அவங்க சொல்கிறாங்க. கேங் வார்னு ஏன் சொல்கிறாங்க? ஒருவேளை வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைச்சிட போது, அந்த பிஎஸ்பி ஏதாவது வளர்ந்துற போது அந்த பயத்தில் சொல்கிறாங்களா? அதை மறுக்க முடியாது, ரூல் அவுட் பண்ண முடியாது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. கேங் வார் இருக்கா இல்லைங்கிறதையும் ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா சொல்லுகின்றவர்கள் அவர்களுடைய நம்பகத்தன்மையை அவர்களாகவே நாசமாக்கி இருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக புதுசாக இப்போ கிளப்பி விட்ருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இது அரசியலாக கேங் வாரா என்கின்ற விவாதங்கள் இணையதளங்களிலும் பத்திரிகைகளிலும் நடக்க ஆரம்பிக்கும், ஊடகங்களிலும். அது ஒரு பேசுகின்ற கேட்கின்ற ஒரு பொருளாக மாறும். பரபரப்பு தன்மை தான் அதில் அதிகம் இருக்குமே தவிர உண்மை பரிபூரணமாக வெளியே வருகின்ற வரை பரபரப்புகள் தான் மேலோங்கி நிற்கும். சார், அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டுக்கு படிக்க போகிறாரு, அதனால் தமிழ்நாட்டில் பாஜக தலைமை வேறு சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? நீங்கள் கட்சி கவலைப்படுகிறதோ இல்லையோ, நீங்கள் அதிகமாக கவலைப்படுறீங்கன்னு தெரியுது. ஒருவேளை மக்கள் சார்பாக நீங்கள் இந்த கவலைப்படுறீங்க அப்படின்னு, அல்லது ஊடகங்கள் சார்பாக கவலைப்படுறேன்னு நான் எடுத்துக்கிறேன். நான் தினமலருக்கு நான் வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிக்க மாட்டேன். ஏன்னா அது உண்மையினுடைய உரைகள் என்று நான் நம்புகிறேன். அண்ணாமலை படிக்க போவது ஏற்கனவே பார்ட்டிகிட்ட நான் சொல்லியிருக்கேன். அது என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லலைன்னு பதில் சொல்லியிருக்கிறார் அவர் ஊடகங்களில். ஒரு 38-39 வயது இளைஞன் இன்னும் அரசியலில் படிக்க வேண்டியது அதிகமாக இருக்கிறது என்று நினைப்பது சந்தோஷமாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய யூனிவர்சிட்டி வந்து இவரை கூப்பிட்டு நீ எனக்கு படிக்க மாணவனாக வா என்று அழைத்திருப்பது இன்னும் நாட்டுக்கும் ஒரு பெருமை. நான் கட்சிக்கு பெருமை என்று கூட நினைக்கல, நாட்டுக்கு பெருமை என்று நினைக்கிறேன்.
அந்த வகையில் அவர் போகலாம். குறுகிய காலம் 3 மாதங்கள் 13 வாரம் என்று நினைக்கிறேன். அதனால் 3 மாதங்கள். அதில் நாங்கள் கட்சியினுடைய மேலிடம் என்ன முடிவு செய்கிறது, பொறுப்பு தலைவர்கள் நியமிக்கப்பட போகிறார்களா, இன்னாரா இதெல்லாம் நீங்கள் நல்லா எழுதலாம். ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் பரபரப்பாக நீங்கள் எழுதுறது தான் செய்தி. யாரை வேணாலும் போடலாம். அதில் எஸ்ஆர் சேகரையும் சேர்த்து போட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நடக்கும். ஆனால் கட்சிக்காக இது செயல்படுகின்ற ஒரு தலைவர் எப்போதுமே கான்ஸ்டியூஷன் பிரகாரம் இந்த இன்டரிம் கேப்பில் நடக்கும். முன்னாலேயெல்லாம் நடந்திருக்கிறது. அந்த வகையில் அதை பற்றி நீங்கள் அதிகமாக சிரமப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோம், அதை நிறைவேற்றிடுறோம். தலைவர் படிக்க போகட்டும், அதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். படித்து விட்டு இன்னும் அதிக புகழோடு திரும்பி வரட்டும், அதுவும் வரவேற்கிறோம். இந்த செய்தியில் இதுக்கு மேலே எதுவும் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். சார், மீண்டும் நீட் விவகாரம் சால்வ் ஆன மெத்தடில் இதுக்கு முன்னாடி 2009 நோட்டிஃபிகேஷன் வரும்போது துவங்கின பிரச்சனை இன்றைக்கி 2024 கூட போராட்டங்களும் நீதிமன்றமுமா இருந்துகிட்ருக்கு. யார் சார் அதை முடிச்சு வைப்பாங்க? பரபரப்பை விரும்புகின்ற மக்கள் இருக்கின்ற வரை, பரபரப்பாக மட்டுமே செய்திகள் ஆக்க வேண்டும் என நினைக்கிற ஊடகங்கள் இருக்கின்ற வரை இதே மாதிரி விஷயங்கள் உயிரோட்டத்தோடு இருக்கும். நீட் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். இன்றைக்கி ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் பாஸ் பண்ணதுலேருந்து, சாதாரண பட்டியலின பெண் பாஸ் பண்ணுறதுலேருந்து, ஏழை கிராமத்து பெண் பாஸ் பண்ணுறதுலேருந்து, இவர்களுக்கெல்லாம் எட்டாக்கனியாக இருந்த மெடிக்கல் சீட்டு இப்போ கிடைத்திருக்கிறது என்கின்ற உண்மைகளை ஒதுக்கி வைத்து மறைத்து புறக்கணித்து அதில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ், லீக் ஆச்சு, போச்சு, வந்துச்சு என்பதை அதை சரி செய்ய வேணும். அதனால் அதை சரி செய்வதை விட்டு மொத்தத்தையுமே தள்ளுவதற்கு காரணம் சில குடும்பங்கள் மட்டும் பல கல்லூரிகளை கையில் வைத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாத்தியம் செய்ததற்கு அடிவயிற்றில் அடித்த காரணத்தினால இப்போ இது நீட்டுக்கு எதிராக போயிருக்கிறார்கள். மக்கள் இதை ஆதரிக்கிறார்கள், ஏழைகள் ஆதரிக்கிறார்கள், மக்கள் ஆதரிக்கிறார்கள். இந்த பண பேய்கள் இதுவரை இருந்த காசு உங்களுக்கு கிடைக்காமல் போனதால் ஆளுகின்ற வர்க்கத்தைச் சேர்ந்த பிரைவேட் கல்லூரிகள் இதை எதிர்க்கிறது என்பதை தவிர இதில் வேறு எந்த விதமான சிக்கலும் இல்லை. சிக்கல் இல்லை அப்படின்னு ஒரு கட்சி சார்பில் இன்றைய அரசினுடைய ஒரு பிரதிநிதியாக நீங்கள் சொல்லிடலாம். ஆனால் இங்கே மாநில அரசு தொடர்ந்து எதிர்த்து கொண்டு இருக்கிறாங்க. பல மாநிலங்கள், இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தான் கடுமையாக எதிர்த்து கொண்டு இருந்தாங்க. பட் அதில் முறைகேடுகள் அப்படின்னு சொன்ன பிறகு பல மாநிலங்கள் அதற்கான எதிர்ப்புகள் உருவாகிவிட்டது. உச்சநீதிமன்றம் 18ஆம் தேதி அடுத்த ஹியரிங்னு சொல்லியிருக்கிறாங்க. விளக்கம்லாம் NTA கேட்டிருக்காங்க. மாணவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்கல்ல சார்? கவுன்சிலிங் என்ன பாதிக்கப்படுறாங்க? கவுன்சிலிங் இருக்குமா? ரீ எக்ஸாம் வச்சுருவாங்களா? சுப்ரீம் கோர்ட் அந்த விஷயத்தில் கிளியராக சொல்லியிருக்காங்கல்ல. இந்த கேஸை எடுக்கின்ற பொழுது இந்த வழக்கை நாங்கள் விசாரிப்போம். ரீ எக்ஸாம் சம்பந்தமாக அவங்க முடிவு எடுக்கல. அதே மாதிரி அவங்களுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் அண்டு அப்சர்வேஷனில் நான் புரிந்து கொண்ட வரை அதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும் என்கின்ற விஷயத்தை தான் சுப்ரீம் கோர்ட் கிளாரிஃபை பண்ணியிருக்கு. அதை மட்டும் பத்திரிகைகள் தயவுசெய்து பெருசாக போட்டு தன்னுடைய ஊகங்களை எல்லாம் சொல்லி மாணவர்களை பயமுறுத்தாமல் இருந்தால் போதும். ஏன்னா கோர்ட்டு இந்த பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது தவறு செய்தவர்களுக்கு மட்டும்தான்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கு. அதை மட்டும் போடுங்க. இது ரீ எக்ஸாம் என்று சொல்லி இதை பெருசாக்க விரும்புகின்ற எதிர்க்கட்சிகள் மாதிரி போட வேண்டாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், நான் தினமலருக்கு, மற்ற பத்திரிகைகள் செய்யல, தினமலருக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். சாதாரணமான அந்த +2 மாணவர்கள், அந்த மெடிக்கலுக்கு போகணும்னு விரும்பக்கூடிய மாணவர்களை எல்லாம் நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் பேட்டி எடுங்க. நீட்டு வேண்டுமா வேண்டாமான்னு. குறிப்பாக ஏழை அடித்தட்டு மக்களை பேட்டி எடுங்க. அந்த மாணவர்களுடைய பதிலை நீங்கள் போடுங்க. ஏகோபித்த ஆதரவை சொல்லுவார்கள். அரசியலாக்குகின்ற அரசியல் கட்சிகள். அதற்கு காரணம் அந்த அரசியல் கட்சியினுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சொந்த மெடிக்கல் காலேஜஸ். இதனால் செய்கின்ற இந்த விஷயங்களில் ஏழை மாணவர்களை பலி கொடுத்து விடாதீர்கள். IIT மெட்ராஸ் மத்திய அரசு, மத்திய கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போது இங்கே நிறைய இடங்களில் சென்டர்ஸில் நிறைய பாஸ் ஆகியிருக்காங்க. இது கொடுத்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க IIT. அதில் எந்தெந்த பகுதிகளில் சென்டர்ஸ் நிறைய இருக்கோ அந்தந்த பகுதிகளில் நிறைய மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த நீட்டு கொண்டு வந்ததுனால இந்த சென்டர்ஸ், அதாவது கோச்சிங் சென்டர்ஸுடைய டாமினேஷன் நிறைய உருவாகி இருக்கிறது. பள்ளி கல்வியை தாண்டி அப்படிங்கிற ஒரு உதாரணம் IIT மெட்ராஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லுவது உண்மை. ஏன்னு கேட்டால் நம்மளுடைய இயல்பான சைக்காலஜி என்ன, இந்த கடைக்கு போனால் இது கிடைக்கும்,
இந்த இடத்துக்கு போனால் இது நடக்கும், இந்த டாக்டர்கிட்ட போனால் இது ஆயிரும், இந்த மாதிரி ஒரு பிலீஃபை உருவாக்கி வைக்கிறார்கள். அதில் நீட்டு சம்பந்தமாக உள்ளுக்குள்ளே புகுந்து அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை நாமே படித்து விடலாம் என்கிற எண்ணத்தை உருவாக்கினால் அவர்களாக படித்துறாங்க. நிறைய பேர் எந்த கோச்சிங் சென்டருக்கும் போகாமல் பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே போனால் பாஸ் ஆயிரும், அங்கே போனால் பாஸ் ஆயிருங்கிற அப்பாவிகள் கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள். அது அந்த சென்டர்களுடைய வலிமை, சென்டர்களுடைய பிரச்சாரம். அந்த சென்டரை அடக்கி அல்லது சென்டர் வரக்கூடாது என்பதை அரசுகள் தான் முடிவு செய்யணும். அதுக்கு இலவசமாக மாநில அரசு கோச்சிங் கொடுங்க, எல்லா இடங்கள்லையும் கோச்சிங் கொடுத்து சென்டருக்கு போகாமல் தடுங்க, மாநில அரசுக்கிட்ட எல்லாருமே வரட்டும். அதை விட்டுட்டு சென்டர் பண்ணுறான்னா அவன் வியாபாரம் செய்கிறான், அவன் எல்லா விதமான யுக்திகளையும் பயன்படுத்துவான். அந்த வியாபாரத்தை தடை செய்வதற்கு நீ வழி பண்ணு. அதே மாதிரி செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுங்க அவங்களுக்கு, நீங்களாகவே வந்துடலான்னு சொல்லுங்கள். நிறையா மாணவர்கள் யாரெல்லாம் தனியாக சொந்தமாக போனார்களோ அவங்கள பேட்டி எடுத்து போடுங்க. அதன் மூலமாக நாம் வீட்டிலிருந்து கற்றுவிடலாம்னு வாங்க. ஜென்ரல் அந்த ப்ரோக்ராம் இதை கொடுங்க, அவங்களுக்கு அந்த பாடத்திட்டத்தை கொடுங்க, இதில் தான் வரும்னு சொல்லுங்கள். அதை படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், அதுக்கு உதவி பண்ணுங்கள், அதுக்கு நோட்ஸ் நீங்களே இலவசமாக கொடுங்க. இதுவரையில் நீட்டுக்கு மட்டுமா இப்படி கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது? எக்கச்சக்கமான விஷயத்துக்கு யூபிஎஸ்சிக்கு கோச்சிங் சென்டர் இருக்குது, பேங்க் எக்ஸாம், எல்லாத்துக்குமே கோச்சிங் சென்டர். அதெல்லாம் அவங்க கண்ணில் படலையே, நீட்டுக்கு மட்டும் தானே படுது. கோச்சிங் சென்டர் இல்லாத ஒரு பொது எக்ஸாமினேஷனை சொல்லுங்கள். இல்லையே, எல்லாத்துக்குமே இருக்கு. அப்போ அதை மட்டும் மறந்துட்டு இங்கேயே வரீங்க. இது ஒரு படிப்புக்கு, மற்றதெல்லாம் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயத்துக்கு தானே சார். கோச்சிங் சென்டர்கள் பலகீனமானவர்களை மேலும் பலகீனமாக்கி ஆள் கேந்திரங்கள். அதனுடைய ரிசல்ட்டை வச்சு காமிச்சு அது மறுபடியும் ஆள் பிடிக்குது. அதை தடுக்க வேண்டியது அரசு, பெற்றோர்கள் தான். அது இல்லாமல் அதுக்கு ஒரு படிப்பையே குறை சொல்வது தவறு. நிறைவாக ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கொண்டு வந்துடுறேன் சார். இந்த முறை நாடாளுமன்றம் முதலாக துவங்கிய போது ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது பாஜகவுக்கு ஒரு வெற்றி. ஏன்னா சபாநாயகர் தேர்வில் போட்டி இருக்கும் அப்படிங்கும்போது போட்டி உருவானது. ஆனால் அது குரல் வாக்கெடுப்போட நின்று போச்சு. அதுக்கப்புறம் நம்பரிங் கூடல, அது காங்கிரஸோ இந்திய கூட்டணி, அது ஒரு பாஜகவுடைய வெற்றியாக பார்க்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த பார்லிமெண்ட்டில் பார்க்குற போது எதிர்கட்சியுடைய வாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. தொடர்ந்து ஒவ்வொரு இஷ்யூஸையும் ஒவ்வொரு நாள் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை எப்படி அடுத்தடுத்த கட்டங்களில் பாஜக சமாளிக்க போகிறாங்க? எம்டி வெசல் மேக்ஸ் மோர் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெத்து பாத்திரத்தினுடைய சத்தம் அதிகமாக இருக்கும். இப்போ நிறைய பாத்திரங்கள் வந்துட்டாங்களே சார். இல்லை, இது மொத்தமே வெத்து பாத்திரம், ஒரே பாத்திரம் தான். பாத்திரம் என்ன என்று தெரியாத பாத்திரம் அது. தன்னுடைய கேரக்டர் எதிர்கட்சி ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் என்கின்ற பாத்திரம் தெரியாமல் ஒலிக்கின்ற சத்தம் போடுகின்ற வெத்து பாத்திரம் அது. அதனால தான் இப்போ ஏன் சபாநாயகரை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்? ஏன் குரல் இதுக்கு ஏன் அப்போ அங்கேயே சத்தம் போடலை? ஏன் சத்தம் போடலை? ஜெயிக்க முடியாது, எண்ணிக்கை இல்லை, தோற்றுவிட்டோம், மிரட்டி பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணால் இல்லைன்னொன்னே ஒத்துக்கொண்டு சரணடைந்தார்கள். இப்போ இங்கேயே சத்தம் போடுறாங்க. என்னால் சத்தம் மட்டும்தான் போட முடியும், என்கிட்ட சரக்கு இல்லை, அதனால் சத்தம் போடுறேன். சத்தம் போடுறப்ப மீடியா அட்டென்ஷன் ஜாஸ்தியாகும். அப்புறம் ஆக்கப்பூர்வமாக செயல்படுகின்றதை தடுத்து நிறுத்தலாம். அதன் மூலமாக அரசுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாகலாம். அதனுடைய பாசிட்டிவ் growth ஓரியன்ட் அஜெண்டா முழுசாக தடுக்கலாம். இதற்காக செய்கின்ற சத்தம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. சீக்கிரமே இதற்கான மாற்று முறை 5 வருஷம் இருக்கு சார். ரொம்ப நாள் நீடிக்காதுங்க, 5 வருஷம் இருக்கு சார். அதைத்தான் சொல்கிறேன். ஒரு செஷன் தானே போயிருக்கு, அடுத்த செஷனில் வேற எப்படி காமிக்கணும், உங்களுடைய பலகீனம் என்ன, உங்களை எப்படி கட்டுக்குள் கொண்டு வரணும், உங்களை எப்படி சமாளிக்கணும் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுடைய ஆட்டத்தை அடக்குகின்ற வித்தை எங்கள் கையில் இருக்கிறது. உங்களை மாதிரி கேஸெல்லாம் போட மாட்டோம், உங்களை மாதிரி மிரட்டலாம் மாட்டோம். ஆனால் ஆக்கப்பூர்வமாக நாங்கள் போகின்ற வேகத்தில் சேர்ந்து வர வேண்டும், இல்லாவிட்டால் காணாமல் போக வேண்டும். 2 தான் உங்களுக்கு ஆப்ஷன். நன்றி சார், நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.